அருமையான வார்த்தையின் வெளிச்சம். யாரில் நம்பிக்கை வைத்தது? இன்றைக்கு நாங்க நம்பிக்கை வைப்போம். சில மனுஷர்களை நம்புகிறோம். மனுஷரை நம்புவது கண்ணி. கத்தர் பேர் பெற்றதாயிருப்பதே நலம். கத்தர்ல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தரை நம்புறவன் செழிப்பான் என்றும் வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு நாங்க யாரில நம்பிக்கை வைத்திருக்கோம்? சில பேர் சில காரியங்கள்ல நம்பிக்கை வைத்து அதையே நாடி ஓடுவார்கள். கடைசியில் என்ன செய்வார்கள்? விழுந்து விடுவார்கள். அப்படியான அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதாவது அப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்பு என் வாழ்க்கையில் அப்படி உண்டு. நான் விழுந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது அப்பா இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தி என்னை அவருடைய அன்பு என்னுள் ஊற்றினாரோ, தன் பிள்ளையாக என் உறவுக்குள் ஏற்படுத்தினாரோ, அதுல இருந்து நான் என் அப்பாவை அதிகமாக பற்றி கொண்டேன். அதனால அவருடைய மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க அப்பா எனக்கு வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் தன்னுடைய பிரசன்னத்தையும் ஆவியின் வரங்கள் கனிகளையும் கொடுத்து ஊழியங்களை கொடுத்து அப்பா அவ்வளவாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் சொல்லுவேன். அப்படியாக அப்பா வழி நடத்துற விதங்கள் பெரிதாயிருக்கிறது. புதிய அனுபவத்துக்கூடாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று எண்ணி உங்களையும் அழைச்சவர் உண்மை உள்ளதவனாயிருக்கிறார். உண்மை உள்ள அழைப்புக்கு நேராய் உண்மையாய் ஓடுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதா. சரியாற்ற நேரம் 9:37 இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி வையுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமை. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாங்கள் சுருக்கமா செபிப்போம். கருத்தோடு செபிப்போம். 5 நிமிடங்கள் எடுத்து செபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஜெபத்துக்கூடாக உங்களை நடத்துவாராக. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்றைக்கு இயற்கை அழிவுகளால சேதப்பட்டு காலைகளால் சேதப்பட்டிருக்கிறார்கள். தேசங்கள் எல்லாவற்றையும் காலங்களில் சமயங்களை மறைந்த கர்த்தர் இந்த காலங்களில் சமயங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் காச மக்களுக்காக செவிங்களுடைய இடிபட்ட வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும். கட்டிடங்கள் கட்டப்படலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை இழந்து போன உறவுகளை கர்த்தர் தான் கட்ட வேண்டும். கர்த்தர் தான் அந்த உறவுக்கு உறவாய் இருக்க வேண்டும். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும். இன்னைக்கு சில பாடிஸ்களை, அதாவது ஹமாஸ் தீவிரவாதி வச்சிருக்குது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாடிகளை, ஆனால் மீண்டும் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறது. இதனால் சில வேளைகள் சமாதான குலைச்சல்கள் இஸ்ரேல மீண்டும் உருவாகி மீண்டும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் என்று சொல்லி ஒரு அச்சுறுத்தல் கூட அந்நியர் உள்ளத்துல இருக்கிறது. இந்த இஸ்ரேலை கர்த்தர் தான் காக்க வேண்டும். இஸ்ரேலில் நடக்க போர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்கும் என்று சொல்லி பெரும்பாலும் கணிப்பிடுகிறார்கள். கர்த்தர் தாமே அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இஸ்ரேலுக்காக இறங்க வேண்டும். இன்னும் இந்த இயற்கை அழிந்து காலை மாற்றம், இன்னும் கொடிய நோய், கொள்ள நோய் என்று பரவுவதாக கேள்விப்படுகிறோம். அந்த கொடிய நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாக்க வேண்டும்படியாய் தெய்வீக பாதுகாப்புக்கு விசேஷம் அச்சவீங்க நம்மளோட உண்மை. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக, நாங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரை ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு அப்பா நீங்க செவி கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இஸ்ரவேல் நாட்டிலும் மற்ற நாட்டிலும் நடக்கிற இந்த யுத்தங்களே அப்பா, நீங்க இன்று மட்டும் ஒரு அமைதியை கொடுத்தீங்கய்யா. நாங்கள் ஜெபித்த ஜெபம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அந்த மக்களோட கண்ணீரை துடைத்து ஒரு சமாதானத்தை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. அப்பா அங்க உள்ளவருக்கு ஆண்டவரே ஆமென் அப்பா. இது யாவற்றையும் அவர்கள் இழந்து போனாலும் ஆண்டவரே, அந்த உறவுகளை உடைந்து அப்பா எத்தனை பேர் ஆண்டவரே கவலைக்குள்ளாக மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு மட்டுமே அவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான
கஷ்டத்திலும் இருந்து உங்களுக்கு மட்டுமே அந்த ஆறுதலை கொடுக்க முடியுமா இருக்க சமாதானத்தின் தேவனே அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களை ஆண்டவரை ஆறுதலப்படுத்தி அவங்களை தேற்ற தகப்பன் நீங்க ஐயா. அப்பா உங்களோட அன்பின் மூலமாக அவங்களை அணை கட்டி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க அழிந்து போறவர்களை ஒரு போதும் தள்ளிவிட மாட்டீங்க. அப்பா நீங்க ஆத்துமாக்கள் அழிந்து போகும் பொழுது ஆண்டவரே நீங்க தூக்கி விடுகிற தகப்பனா இருக்கிறீங்க. அப்பா அந்த மக்கள் இழந்த மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ஆறுதலை கொடுத்து அவர்கள் இந்த நேரத்தினாலும் உங்களை வந்து உங்களை நம்பி வருவதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி ஜபிக்கிறேன். அப்பா நீங்க எப்பொழுதும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தேவன் ஐயா, அதுக்காக நன்றி செலுத்துறேன். அப்பா முழங்கள் யாவும் முடங்கத்தக்கதாக அவங்க யாவரும் ஆண்டவரே இந்த கஷ்டமான நேரங்கள்ல உங்கள் அண்டையில முழங்காற்படியிடுவதற்கு அவர்களுக்கு பெரிதான அபிஷேகத்தை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்கிறேன் ஐயா. அப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா. 1000 பேர் தான் உங்க பக்கத்துல 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாத வண்ணமாக அப்பா அந்த பிசாசுகளை விடுதலையாக்குற இயேசுவின் நாமத்தின் மூலம் நான் அதட்டுகிறேன் ஐயா. அப்பா உங்களால மட்டுமே அவர்களை பாதுகாக்க முடியும். எல்லா விதமான தீமையில நின்று ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நடக்கிற எல்லா விதமான அசுத்தமான நேரங்கள்ல ஆண்டவரே அசுத்தமான வேளையில உங்களோட கரம் மட்டுமே அவங்களுக்கு ஆறுதல், உங்களோட அன்பு மட்டுமே அவர்களுக்கு ஆறுதலா இருக்கபடியா நன்றி ஐயா. ஒரு தரம் கூட சிலுவை அப்பா நீங்க எங்களுக்கான ரத்தம் சிந்தின அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பதற்காண்டவரை அவர்களுக்கு ஒரு தயவான ஆவியை இரக்கத்தின் ஆவியை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா வழி தப்பி போகிற ஆத்துமாவுக்குள்ள நீங்க ஆண்டவரே வல்லமையும் உங்களோட பலனையும் எழுப்புதலையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்கள்ல நீங்க அவங்களுக்கு புது பலனை கொடுத்து அப்பா அவங்க உங்களுக்குள்ள களி கூறுவதற்கு அந்த அந்த தரிசனத்தையும் அந்த வெளிப்படுத்தலையும் அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு நீங்க கொடுத்து ஆண்டவரே நாங்க அது மூலமாக இந்த மக்களுக்கு ஜபிக்கிறது தந்த கிருபைகளுக்கு நன்றி ஐயா. இந்த வானொலி மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரை வழி தப்பி போய் உங்களை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல ஒரு அன்பை உங்களோட அபிஷேகத்தை மன்னித்து அவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க கத்தரின் கை குறுகவில்லை, அவருடைய வாக்கு மாறிடாத ஆண்டவரே. விசுவாசிய நீ பதறாத, விசுவாசிய நீ கலங்காத, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று கூறியபடி அப்பா எல்லா விசுவாசம் ஆக்களுக்களையும் ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவர்களை எழுப்பும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேனே பிதாவே. அப்பா அவரை இரத்த கோட்டைகளை வைத்துக்கொள்ளுங்க, நாடுகள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களையும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்க பேச்சுல மட்டும் இல்லையா, பள்ளத்துல நாங்க உங்களுக்குள்ள தைரியமா இருந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்பை ஊற்றி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட சுலகத்தை பின்னுக்கு போட்டு உங்களோட சிலுவையை நாங்க எடுத்து முன்னாக வைத்து உங்களோட சிலுவை சுமந்து செல்வதற்கு அப்பா எல்லா விதமான அசுத்தமான ஆவியனும் எல்லா இடத்திலையும் எல்லா மக்களுக்குள்ளையும் அப்பா விலைக்கு காக்கும்படி ஜபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துறவர்களுக்கானவரை உங்களுடைய பலனை புதிய பலனை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசு நாமம் இனிதான நாமப்பா. கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பவர் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. இத்தனை பேர் வியாதியாக இந்த கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களுக்கு பலவீனமா இருக்கும் பொழுது பலனை கொடுத்து புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அந்த நாட்டில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அவங்க உங்களுக்குள்ள ஒளிம்பி சந்தோஷமா வாழ்வதற்கு ஆண்டவரே அற்புதத்தை இப்பொழுதும் இந்த நிமிடம் நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நான் கேட்கறதுக்கு
ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க உங்களோட இலகுவான ஈவுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட ரட்சிப்பை கொடுத்து யாவருக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே படுவதற்காக ஆண்டவரே எங்களையும் நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்கு உங்களோட உங்களோட சத்தியத்தை சொல்லி கொடுக்கலாம். இருந்தாலும் நாங்க எங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எங்க குறைந்து போயிருக்கிறோமோ எப்படி நாங்க நடக்கணும்னு எங்களுக்கும் புதிதாக கற்றுத்தரும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. வர்ற ஊழியக்காரங்க யாவருக்கும் ஒரு பெரிதான பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு ஆண்டவரே அவர்களை உயர்த்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேணும் ஐயா. அப்பா நாங்க சிறுகி இருக்கும் பொழுது நீங்க பெரிதான காரியங்களை எங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா only your name should be lifted up in Jesus name. உலகம் எங்கு உங்களோட சத்தியத்தை அப்பா அறிந்து கொள்வதற்கதாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக இயேசுவே. ஆமாம், எப்பொழுதும் எனக்கு இந்த வார்த்தை வருவதுண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சகலதும் எங்களுக்கு நன்மையாக்க முடியும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். அட வார்த்தையைத்தான் நாங்கள் முதலாவது அவரை நாங்கள் தொழுந்து கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உங்களோட ராஜ்யத்தை நாங்கள் முதலாக தேடும் பொழுது நீங்க எல்லா நாட்டுகளையும் சமாதானத்தை கொடுத்து யாவரையும் உங்களுடைய அன்புக்குள் அபிஷேகம் பண்ணி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. எங்களோட ஜெபத்தை கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறினே தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடுபடி ஜெபித்தீர்கள். ஆமென்றும் ஆமேன் என்று பல் தருவார். அப்படியா ஜெபித்து உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you, sister. ஆமேன். அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில சிஸ்டர் ரஞ்சினி இருக்கிறார்கள் இணைப்பில. சௌதரி அணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. ஜெபிக்க முதல் கேக்குதா? சொல்லுங்க. ஜெபிக்க முதல் நான் ஒன்றை பகிர்ந்து போட்டு அதன் பிறகு நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் இது இஸ்ரவேலை குறித்து எனக்கு பெரிய ஒரு பாரத்தை கர்த்தர் இதயத்துல போட்டு நான் காலையில விடிய என்னை எழுப்பி ஒரு இடத்துல போய் ஒன்றை பார்க்க சொல்லி எனக்கு ஏவினார் என்றபடியா நான் அதை போய் பார்த்தேன். ஏனென்றால் இது இன்னும் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் யூரோப்புக்கு போய் அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார். அது இன்னும் இங்க ரிவீல் பண்ணவில்லை. அவர் இன்னும் இங்க நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல அவர் என்ன சரியா சொல்லியிருக்கிறான்னு காட்டிக்கொள்ளவில்லை. ஆனா இந்த இடத்துல அவை சொல்லியிருக்கணும் என்னென்றால் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அங்க போய் ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கிறார். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணலாம். அது சிறிய வார் இல்லை, ஒரு பெரிய நியூக்ளியர் வாராக முடியும். அது நியூக்ளியர் வாராக ஸ்டார்ட் பண்ணால் அது காக் அண்ட் மெகாக் என்று சொல்லி ஒரு வார் இருக்கு. அது கூட ஈரான், ரஷ்யா, மற்றது டர்க்கி போன்ற நாடுகள் தான் அந்த வாரில் உள்ள நாடுகள் அந்த வாரை உண்டாக்கும். ஆனால் காக் அண்ட் மெகாக் உள்ள வார் இவர் சொன்ன விதத்துல பிரசிடென்ட் ட்ரம்ப் வேர்ல்ட் வார் 3 கூட மாறலாம் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த நாடுகளுக்கு. அதுக்காக தான் அந்த ஸ்பீச்சுக்கு அங்க போய் அந்த ஸ்பீச்சை கொடுத்து விட்டு வருகிறார் என்றபடியால் எனக்கு பெரிய ஒரு பாரமாக இருந்தது. இந்த ஈரான் நியூக்ளியர் வார் ஆக மாறி இஸ்ரேலோட இதை நாங்கள் தொடங்குறதுக்கு நிற்கிறார்கள் என்றபடியா நாங்கள் எல்லாரும் நன்றாக இதுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கட்டாயம் முடிந்தே ஆக வேணும். அவரோட வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 37:38 அதோட அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேணும். நாங்கள் தான் இந்த ஜெனரேஷன்ல அதை பார்க்க நிற்கிறோம். நாங்கள் அதை கட்டாயம் இதுக்குள்ளாக போறதுக்கு தான் எங்களை தயாரித்திருக்கிறார் கர்த்தர் என்றபடியா நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். ஆமென். Thank you, Lord. Amen. 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 Thank you, Lord. Thank you, Lord. It is no accident, Lord, how you revealed this to me, Lord, despite of the news, Lord, here in the North American continent hasn't been showing, Lord Jesus, at the moment, Lord, where the speech from President Trump has been going out as a warning to the European nations and the Middle Eastern countries, Lord Jesus, how, Lord Jesus, there's going to be a war, a nuclear war
that he has been speaking about between Iran and Israel. Starting out, Lord, it could, Lord, emanate as the Gog and Magog war from Ezekiel 37 and 38. Therefore, Lord, we stand in the gap. We are your church. We are the kingdom people, Lord, that you have called us out. Set us apart, Lord, not only to carry the burden, Lord, but we are the ones, Lord, that you would use, Lord, at this time to bring forth your purposes and the way in which your plans are to fruition, Lord. We might be the generation you have called us, Lord, to even go through it, Lord, even at this very moment, oh God, even as we stand, Lord Jesus, in the gap as your church, as your body, Lord, between heaven and earth, Lord. Let thy kingdom come on earth and thy will be done on earth, Lord. As you have said, Lord Jesus, let your words, Lord, come to fruition. And let your ways you have said it, Lord Jesus, is, Lord, now, Lord Jesus, coming, Lord Jesus, in focus, aligning with your word, Lord, and it is going to, Lord, becoming a reality in our own lives, Lord, as we face this. We only pray, Lord, this is not, Lord Jesus, start a World War III or anything, but, Lord, stay where it belongs and complete the task that you have called it to, Lord, and also not many lives would be affected by it, Lord. Father, Lord, because we do not want to even talk about any nuclear wars, Lord, but, Lord, only you can, Lord Jesus, control it the way you want, Lord. You are the God of all creation. You are the God who, Lord Jesus, even brings peace, Lord, through the countries, Lord, that are in war, Lord. Oh God, the God of peace is the only way to go, the only way we can call out. My God, there were, Lord, 100 to 150,000 Jewish people, Lord, who went before the Wailing Wall and they were calling out to their God and their Messiah, who they do not know who their Messiah is still, Lord, and they are still calling out to their Messiah. My God, this might be the time that you can reveal yourself to them, who their true Messiah is, through our Lordship of Jesus Christ alone. Lord, I pray, Lord Jesus, that these would turn it around, Lord, for a mighty working miracle, Lord, among the Jews, Lord, for their salvation, Father. And I heard that there is things that are going on in that realm as well. So, Lord, whatever the enemy means for evil, you would turn it for our good. And, Lord, mainly, Lord, for the focus of the souls coming into your kingdom, Father. Therefore, Lord, I pray, Lord, for the protection, oh, Lord, for the God of Israel, bringing protection upon the people of Israel as well, oh, God, despite, Lord Jesus, of how this nature of things are, Lord, according to your word. We thank you, Father, that all these nations, Lord, that are gathering together and are now being warned, Lord, would turn this thing around for the betterment of what you would bring it about, Lord, according to your will and your purposes. I pray in Jesus' name. Now I also pray, Lord, for our country, Lord, of Canada, Lord, where, Lord Jesus, we are, Lord, going towards the World Economic Forum. Lord God, that this is now being, the whole government is, Lord, stepping aside into World Economic Forum so they could control, and it will be out of the leadership of the country, but they could bring that entity into focus with the digital currency and all the rest that would, Lord, take place. You are in control, Lord. You are in control, my Master. Lord, it is not of man, it is of the living God who could come and give us favor, Lord, especially when your people cry out to you, Lord. According to 2 Chronicles 7:14, we have nothing else to stand by except your word and your word alone. If my people who are called by my name humble themselves, turn from their wicked ways, and seek my face, then will I hear from heaven. I will hear from heaven. I will forgive their sins and heal their land, you said, Lord. So we thank you, Lord, for that verse. We thank you, Lord, for that promise. We stand upon that promise, oh God, even as we, Lord, represent, Lord, as your very body, Lord, crying out to you, Lord, calling out to you, oh God. And we, Lord, repent, Lord Jesus, of the sins of the country, Lord, even as we represent, Lord, every province of this country, Lord, different provinces, oh God. We come and repent, over Canada and over Sri Lanka and India and the European nations, Lord, and all 5 continents, Lord, that they represent, Africa, Lord, South America, Lord Jesus, all over the world, Lord Jesus. I pray, Lord Jesus, that you are the one who created this world with a plan and a purpose, and you are the one who is going to bring about, Lord, according to the revelation, where you have said, oh God, that the final authority, final word is coming out of you, Lord Jesus, even to the point, Lord Jesus, when you come in the clouds of glory, as you prepare your church, it is so imminent, Lord, the coming of the Lordship of Jesus Christ, because of all these signs and wonders
that are following, all these that are living, Lord, in such a time as this, Lord, is only showing forth how soon your coming is, Lord. Even as you are coming in the clouds of glory, then Lord Jesus, from Jews to Gentiles, Lord, and the Greek, Lord, every single humanitarian, Lord, that you created, that fashioned according to your own image, Lord, will call out and say, even if they know you are not, blessed is he who comes in the name of the Lord. And that's when you said, every knee shall bow and every tongue shall confess that he is Lord. He is our Savior, the Lord Jesus Christ. Therefore, Lord, I pray, Lord, for many that are, Lord Jesus, going into eternal damnation day by day, Lord, as their breath is leaving their bodies. My Father, oh God, in the name of Jesus, let these the impact that we make, Lord, through these networks, Lord, morning till evening, all the energy spent, Lord, by the servants of the Lord, starting from the team network to all the rest that come, Lord, spending their time, Lord, from outside, Lord Jesus, that come and share the word, including that are living here in Canada, Lord, the servants of the Lord. I thank you, Lord, for each and every one of them that come and, Lord, bring forth your message, Lord, that this message of the gospel, Lord, as it goes forth into 110 nations, as the time is getting shorter and shorter and shorter, we will see the impact. We will see the urgency of it, Lord, for the kingdom, Lord, to be expanded, to be enlarged, the borders, Lord Jesus, and bring forth many souls and thousands into the valley of decision, just like you would say, Lord, oh God. It is not a myth. It is not a story. It's the reality between man and God for his soul to be saved, Lord, because that is where heaven and hell lies. That is where eternity lies for our souls. Oh God, I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen. Thank you, Amen. Sister Suma. Amen. God bless நன்றி you. நன்றி Amen. ஆண்டவரே. ஆவியானவர்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். Amen. ஆமென். இந்த நாளில் நாங்கள் ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அப்பா அவருடைய சித்தமா இருக்க அந்த சித்த நிறைவேறத்தக்க ஜெபிப்போம். விசேஷமாக இந்த முஸ்லீம்கள் ரட்சிக்கப்படணும். இந்த அதிகாரிகள், ஆளுநர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்ப உண்டாண்டும். இப்படியாக நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிப்போம். கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து ஜனங்களை திரும்பவுமாய் தன்னண்டையில் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட அவர் மனவாட்டியாக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வார். என்னோட ஜெபியுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசை பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே, அப்பா, இந்த ஜெப குறிப்பு கரத்துக்குள்ள தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பு ஆண்டவர் உண்டாகட்டும் கர்த்தாவே. நீர் ரட்சித்தீங்க ஆண்டவர். நாட்கள் என்னை தேடி வந்தீங்க. அதே போல அப்பா எங்கள் குடும்பங்களை ரட்சித்தீங்க. அதே போல ஐயா மற்றவர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீரா, தடைகளை உடைப்பீரா. எங்கள் உறவுகள் ரட்சிக்கப்படாம இருக்க, அயல்கள் ரட்சிக்கப்படாம இருக்க, எங்கள் பட்டணத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படாம, எங்கள் தேசத்துல வாழ்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படாம, எங்கள் அயல் தேசங்களுக்கு ஜனங்கள் உலகம் முழுவதுமாயிருக்கிற கர்த்தாவே, எல்லாரும் விட கருத்தை தருகிறோம். விசேஷமா தேசத்தை ஆளுநர்களை தருகிறோம், அதிகாரிகளை தருகிறோம், பதவியில இருப்போரை தருகிறோம். ஒவ்வொருவரோடு இடர்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடிமக்களை பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, 4 திசையிலும் உள்ளதையா தேசங்கள், அந்த தேசங்கள் எல்லாம் ராட்சியமா எழும்ப வேண்டும் ஆண்டவர். தேசமுடைய வீடு பாழாய் போக கூடாதே சுப்பா. இதனாலும் அவனவன் தன்னன் வீட்டுக்கு ஓடி போறான் ஆண்டவர். ஆனால் நம்முடைய வீடோ பாழாய் போய்கொண்டிருக்க கர்த்தாவே, அடிமைத்தனங்கள், பாவ இச்சைகளும், மாம்ச இச்சைகளும், சோதம் குமரா பாவங்களும், விக்கிரங்களும், அக்கிரமங்களும், அநியாயங்களும், கீழ்ப்படியாமைகளும் கர்த்தாவே, அப்பா, அவற்றிலிருந்து விடுதலையாக்க உம்மால் ஆகும் ஆண்டு. உம்மால் ரட்சிப்பு உண்டாகணும். பொருட்படும் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறேன் கத்தா. அந்த ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டது அப்பா. அது வெறுமனே மண்ணில போய்விடா அப்பா. இதனாலும் அந்த மனத்தில் உண்டாபடியா பார்வோனை போன்ற கடின இருதய சிந்தைகள் மாறட்டும் ஐயா. அப்பா, பெலிஸ்தியன் ஆவிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, அமலேக்கியன் ஆவிகளை துரத்துறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆளுகை செய்யுங்க. அசை வாடுங்க. அன்று அசை வாடி பூமி ஒழுங்குபடுத்தின கர்த்தர் நீங்கப்பா. வியானவரே, இன்று அசை வாடுவீராக. தேசங்கள் மீது அசை வாடுவீரா. நீரங்கள் நடுவில் அசைவாவி
நீர் எங்கள் தேவனாக சனமாய் கிருபை செய்வீராக. நாலு பேர் செய்யுங்கப்பா. நம்ம சொல்லி நேரங்கள் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்குள்ள இருக்க முக்காடுகளை நீக்க என்று சொன்னீங்களே, அந்த முக்காடு நீங்கட்டும் இந்த நாட்கள் கத்தா. உடைய வருகை சீக்கிரமா அப்பா. ஒரு பாவையும் பாதாளத்துமாக சித்தம் இல்லையப்பா. அப்பா ஒரு விசேஷித்தம் நாளில் மகளை மன்னித்து மனம் திரும்புதலுக்குள்ளாய் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. ரட்சிப்புக்குள்ளா நடத்துங்க. புதிய அனுபவத்துக்குள்ளாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அப்பா அந்த யூதர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாம இன்னும் பழைய காரியங்களோடு பாரம்பரிய கட்டுகளோடு இருக்கிற அந்த கட்டுகளை நான் கட்டவிழ்க்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் எந்த கரம் நிறங்கட்டும் கொடட்டும் ஆண்டவர். அப்பா ஒரு மனந்திரம் நாட்டும் ஆண்டவர். அவையானவர் தாமையாள செய்வீராக. என் தேவனே எங்கும் சிதறப்பட்ட யூதர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. அப்பா உம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா நீரே மெசியா என்பதை உணரத்தக்கதாக நீ வெளிப்படுவீராக. நம்முடைய கைகள் குறிப்போவில்லையாப்பா. உம்முடைய முகத்தை மறைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ரட்சிப்புகளை நடத்துவதுமா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் தகப்பனே ஆளுக செய்யுங்கப்பா. வாடுங்கப்பா. அங்க தேசங்கள் பட்டணங்கள் எல்லாம் அப்பா அதிகாரிகளை தொடுங்கப்பா. பதையுமோ பண்ண ஆசைய பாவச்சிகளுக்குள்ள மேற்கொண்டு அதுக்குள்ள மூழ்கி ஆண்டவரே தேசத்துக்கு வேண்டாத காரியங்களை கொண்டு வராதோடு தடுத்து நிறுத்துவீரா. என் தகப்பனே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்துனாலாம் வரும். தகப்பனே உலகத்தில் ஒப்புவிக்கிற அந்த ஜெயம் உண்டாட்டுமை. அது விடுதலையின் ஜெயமா மாறட்டுமையா. அது ரட்சிப்பின் துணியாக முழங்கட்டும் தேசத்துல கத்தா. அப்பா எழுந்தலும் தேசத்துல எதிரி கைவாங்க தாரையும் ஜனங்கள் எதிரி கைவாங்க தாரை மக்கினி கடலுக்குள்ள மூழ்கி விடாதபடிக்கு எழுந்தலும் எழுப்புவீராக. ஜனங்களுடைய கண்களை திறந்திடுவீரா. உம்மை நோக்கி பார்க்க உண்மை தெய்வம் நீர் என்று உணர்வடையத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீரா. உடைய மனக்கண்களை திறவும் ஆண்டவர். அப்பா அவர சோபிகளை திறவும் ஆண்டவர். உடைய கரத்தில் முச்சுமாய் தருவோம். என் தகப்பனே அப்பா பொறுப்படும் குமாரன் உங்களை விடுதலையாக்கி மெய்யாக விடுதலை ஆவி கண்டு வார்த்தை எழுதி இருக்காப்பா. அந்த வார்த்தைக்கு நாங்க பாரம்பரிய கட்டல் விக்கிற கட்டுகளுக்குள்ள அறியாம கட்டுகளுக்குள்ள அடிமைத்தனத்தின் பழக்கத்தின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற அந்த கட்டுகளை நான் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறேன் அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. விடுதலைக்கு தாங்கப்பா. எஞ்சனங்க அறிவில்லா உணர்வு சங்கடமாய் போய்விடாது. நீங்க ஆளுக ரட்சித்துக் கொள்வீராக. நீங்க வழி நடத்துவீராக. முழங்கால் ஷாவும் எனக்கு முன்ன முட்டங்கும் என்று சொன்னீங்களே. நாம யாமின் நாமத்துடன் ஆணையிடும் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற போவதற்காய் என் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பு உண்டாகட்டும். மணவாளன் வருகை மணவாட்டி ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு செல்ல நீர் அப்படியாக ஒவ்வொரு ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியாக நீர் செய்யப்பட எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த வேலைக்காய் சோஸ்திரம் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா எங்களை நடத்தி நீங்களே கர்த்தாவே. அப்பா தகப்பனே பிறருக்காய் செபித்தோம் ஆண்டவர். எல்லா செபங்களுக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் பதறப்ப கிருபைக்காய் நன்றி. நோடு இந்த நாள் செபித்த டோடு சிஸ்டருக்காய் நன்றி. அவருடைய கணவன் பிள்ளைகள் வீடு வள வாய்க்கால்கள் அவருடைய தேவை எல்லாத்தையும் சந்தியும் ஆசீர்வதியும் இன்னும் கலந்து ஜபிக்க பிரகாசிக்க திறப்பின் வாசல் நிக்க நிற்கிற பாராட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க சௌரியம் ஒப்பு கொடுக்கிற திறப்பின் வாசல் நின்றார்களை பிறருக்காக அப்பா அந்த கொடுத்த பாரத்துக்காய் சோஸ்திரம். அதே போல சௌரி வைராக்கியம் அந்த காரியத்துக்காய் செபிக்கத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க. வழி நடத்துங்க. சௌரிய கணவன் பிள்ளைகள் உறவுகள் ஊழியங்கள் ஆசீர்வதிங்க. கூடவே இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு செபிக்கிறோம். அடிமையும் கொடுத்த இந்த பாரத்துக்காய் சோஸ்திரம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் திறப்பின் வாசல் நிக்கத்தக்காக ரட்சிப்புக்காக நீங்க செபிக்க சொன்னீங்க. அந்த ரட்சிப்புக்காக சோஸ்திரம். நீங்க கொடுக்க போற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறேன். யா குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வல்லமையில கரம் தாங்கி நடத்திட்டும் ஆண்டவர். இதனால் இந்த வேலை தந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி டோலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். ஆமீன், நன்றி. ஆமென். ஆமென். ஆமீன், ஆமீன். சோஸ்ரம், சோஸ்ரம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 10:05. ஆமீன். கர்த்தர் இதுவரை நேரம் எபினேசர் உதவி செய்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நம்மை அழைத்தவர் புதிய அனுபவத்து கூட நடத்தி சென்றார். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இம்மட்டு நடத்தின அந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடிவு எடுப்போம். நன்றி செபமாக கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமீன். நாங்கள் நன்றி செபம் எடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பனே, நன்றி 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 அப்பா. இந்த நாளை காணச்சு மட்டும் உங்களை நடத்தி வந்த கிருபைக்காக சோஸ்திரம் கத்தா. இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியில கத்தா நீங்கள் வெளிச்சம் கொடுத்தீங்க. புதிய அனுபவத்துக்கூடாக உங்களை நடத்தி நீங்க அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் நீங்கப்பா. இந்த நாள் புதிய அனுபவங்களுக்கு கூட உங்களை அழைத்து சென்றீங்க ஆண்டவர் அப்பா. உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். நித்திய வெளிச்சத்தின் பகுதி 7 மணி தொடக்கம் இம்மட்டு நேரம் நடத்தினே உதவி செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டு. நீர் கண்ட விதம் பெரிது, நடத்தின விதம் பெரிதப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்வத நினைப்போட மிகவும் அதிகமாய் செய்து முடித்தது நம்முடைய கிருபையின் கரம். அதுக்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த நாளின் கர்த்தாவே 7 மணி தொடக்கம் ஆரம்ப ஜெபம் பாடல் கூட வழி நடத்துக நன்றி செலுத்துறோம். நம்முடைய குடும்பங்கள் ஊழியங்களை எல்லாம் உறவுகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே ஊழியர்காக ஜெபித்து துதித்த டோலிக்காக நன்றி செலுத்துறோம். காத்திரப்பின் வாசல சௌரிக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தை ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே ஆவி ஊற்றி செபிக்க வையுங்க ஆண்டவர். பலவீனங்கள் நீக்கி பலமான எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் தகப்பன். அதே போல கர்த்தாவே இந்த நாளும் ஆவியானவரே வானொலி ஆசிரியத்து நீர்களுக்கான ஜெபத்தை எடுத்த சுரஞ்சலி காப்பிலருக்கா ஜெபித்தீர்கள். பாரத்தை கொடுத்து ஜெபிக்க வேண்டிய பாரங்கள் அதுக்காக நன்றி செலுத்துறோம். இணைத்திலே சோஸ்திரம். அவருடைய கணவனின் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை விசாலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புகளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே நாலு மணியாளுக்கு தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சொத்து நன்றிகளை சோஸ்திரம் ஆண்டவர். தகப்பனே பின் வாசனைக்கத்தக்க பலனை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவர். பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவரை ஜபிக்கத்தக்கதா நீங்க கிருபை பாராட்டினீங்க. சோஸ்திரம் அப்பா. கணவன் பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நாளும் கர்த்தாவே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூடாக அப்பா நீங்க வழி நடத்தீங்க. வார்த்தையின் வெளிச்சத்து கூட புதிய அனுபவத்தை கூட கடந்து செல்ல வைத்தீங்க. கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா. வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ஆவியான உதவி செய்தீங்க. அந்த வெளிச்சத்தை கொடுத்து தேவனை கோடி கோடி சோஸ்திரங்கத்தா. இந்த நாள் முதலாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உதவி செய்தியை கொண்டு வந்த பாஸ்டர் ஞான பிரகாசம் பாஸ்டர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். மாங்கால்களை போலாக்கி உயர்த்திர ஸ்தலங்கள் உயர்த்தி பாடி துதித்து மகள வைக்கிற தேவன். அப்படியாக மான்கால்களை போலாக்கான்னு சொல்லி அந்த மான்கால்களின் பிரகாசத்தை அவருடைய தன்மையும் பகத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே கத்தால். அப்படியாக அந்த செய்தியை கொடுத்த ஊழியக்கான குடும்பங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அந்த முதிர் வயது கணித புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஆண்டவர். அந்த வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஆண்டவர். அதே போல வார்த்தை வெளிச்சத்தின் போது செய்தியை கொண்டு சௌரி பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். ஆபகுக்கு 1 அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து வாசித்து அப்பாத விசுவாசத்தின் வல்லமை வெளிப்படுத்தினார்களே. உடன்படிக்கை உறவை குறித்து சொன்னார்களே கதை எச்சரித்தீங்க ஆண்டவரே அப்பா. மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாண்டும் அப்போதுவே என்னுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும் என்பதை கொடுத்தா செய்து அப்படிப்பட்ட இரக்கம் மன்னிப்புகளுக்குள் உண்டாடும் என்று சொன்னார்களே கத்தால். அடுத்த வார்த்தைக்காய் சோஸ்திரம் கற்றுக் கொடுத்த சௌரியம் குடும்பங்களை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செபிக்கிறான். அதே போல கத்தாவி வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில யாதவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கான நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். 2 நாளைக்கு பிறகு ஒன்றுமாய் இணைத்தீரே சோஸ்திரம் ஆண்டவர். நாலு மொழியக்காரன் கொடுத்த வார்த்தை வெற்றி முழக்கம் சொன்னாரே கத்தா. மரணமே கூறங்க பாதாளம் ஜெயமங்க. மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுத்தீரே. அந்த வெற்றி முழக்கத்தை நாங்கள் ஆண்டவர் வெற்றியாய் கொண்டாட அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கத்தால். கற்றுக் கொடுத்த அந்த ஊழியக்கான குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி.